தற்போதைய சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாகத்தான் இந்த காணொளி. இந்த செய்தியை பார்த்ததுல இருந்து தூங்க முடியலைங்க. கோவை சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம் பத்திரிக்கை படிக்க முடியாம இருக்க முடியாது. ஏன்னா பத்திரிக்கை துறையில இருக்கும். அப்பா அப்படியே ஈரக்குலையே நடுங்குது. இப்படி போய் ஒரு கொடூரத்தை எப்படா அவங்களால நிகழ்த்த முடியுது அப்படின்னு. இந்த இடத்துல தற்போதைய சிஎம், அதாவது அவரு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி முன்னாள் சிஎம் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்த சில குற்றங்கள் வந்தப்ப, கொடூரங்கள் நிகழ்ந்தப்ப, அவர் எங்க வெளியில வாங்க சிஎம், உங்க ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னா அவரை நோக்கி கேள்விகள். ஆனா இன்னைக்கு அதே கேள்வி தற்போதைய சிஎம் நோக்கி. அவரான காவல்துறை இப்படிதான் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் யதார்த்தம், புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்சி அது ஓகே, அது கட்சி பிரச்சனை. அதை தாண்டி இப்போ நான் சொல்ல வர்றது, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே மனசுக்குள்ள பார்த்தோம்னா, ராஜேந்திரா பாடத்துக்கு கீழே போய் பாரு அப்படின்னு தெரியல சொல்ற மாதிரி தான். அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்னு தோணுது, கோபம் வருது. ஆனா அப்படி கொடுத்துடலாமா, சரியா? அப்படி பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த வேட்டையன், இது விசாரணை படத்தெல்லாம் பார்த்தோம்னா தப்பான புகார்னால போலி என்கவுண்டர்கள் நடந்து உயிர் போயிட்டா திரும்பி வருமா? அப்போ இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு சட்ட ரீதியாக கடும் தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலையும், இன்னொரு பக்கம் எதிர்காலத்தில் இப்படியான ஒரு பிரச்சனைகள் வராத வண்ணம் தடுக்கிற ஒரு வகையாகவும் தான் நம்மளுடைய முறை இருக்கணும். சிறைங்கிறதே திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான். அடுத்து இது போல சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான். ஆனால் எப்படி எந்த அளவுக்கு அந்த சிறை பாதுகாக்கப்படுது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல தோழர் ஓவி அவர்கள் சமூக செயற்பாட்டாளர், அவங்க கடந்த ஏப்ரல் 21 இந்து தமிழ் நாளிதழில் எழுதின ஒரு கட்டுரை, பெண்கள் நலனில் அக்கறை காட்டுகின்றனவா அரசியல் கட்சிகள் அப்படின்னு. அதில் பார்த்தோம்னா இதே சம்பந்தமாக பெண்கள் பிரச்சனையில் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் காவலை பலப்படுத்துவது குறித்தும் தண்டனையை கடுமையாக்குவது குறித்தும் பேசுகின்றன ஒழிய, பாதிப்புக்கு உள்ளாகும் பெண்களுடைய வலிமையை பெருக்குவது, தங்களை தற்காத்து கொள்பவர்களாக பெண்களை உருவாக்குவது, குற்றச் செயல்களில் ஈடுபடாத அளவுக்கு ஆண்களின் புரிதலை ஏற்படுத்துவது அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்களுக்கு கல்வி கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து பெண்கள் மீதான வன்முறை தப்பு அப்படின்னு, எப்படி தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு சொல்றோம், அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெண்கள் மீதான வன்முறை ஒரு கொடூரம், பாவச் செயல் அப்படிங்கிற ரேஞ்சில் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கணும். குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த ஆட்சிக்கு வைக்கிற கோரிக்கை, பெண் ஆண் சமம் அப்படிங்கிற கல்வியை, புரிதலை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தெடுக்கணும். இது மாதிரியான பாடங்கள், 2 பேர் இணைந்த பயணம் அப்படின்னா எதிர்காலத்தில் ஆண்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த பாடம் பெண்கள் மீதான வன்முறைகளை குறைத்து நிரந்தரமா தடுக்கும் அப்படின்னு இருக்கு. ஒரு குழந்தையை பெற்ற அப்பாவாகவும் இந்த கோரிக்கையை வைக்கிற சிஎம்க்கு